Hi friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். garlic cheese bread and cheese dip செய்ய போறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இத மார்னிங் டிஃபன் மட்டும் இல்ல, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட செஞ்சு கொடுக்கலாம். சோ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பாப்போம். வாங்க फ्रेंड्स பார்க்கலாம். நம்ம இப்போ பட்டர் garlic அந்த mix பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறோம். 2 டேபிள்ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6 நம்பர்ஸ் சின்ன சைஸ் பூண்டு எடுத்துக்கிறேன். அந்த சின்ன சைஸ் பூண்டை பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி அதில் போட்டுக்கணும். அந்த பூண்டுக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போடணும். நம்ம அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து எனக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு வரும். அதையும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லியை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கு ஒரு ஸ்மால் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு நம்ம ஆரிகானோ பவுடர் ஆட் பண்ணுறோம். இது இருந்தால் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம புதினா இருந்தால் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலாக நம்ம இது பண்ண போகிறதுக்கு முன்னாடி பட்டர் எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்து டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா கலந்துட்டோம். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. எல்லாம் கலந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இனிமேல் இதை நம்ம அடுத்தது ப்ரெட்டில் போட்டுற வேண்டியதுதான். ஸோ ப்ரெட் எடுத்தாச்சு. இதை இப்போ ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா தடவி விட்டுருங்க. எல்லா சைடும் படுற மாதிரி. அடுத்தது இன்னொரு ப்ரெட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம துருவி வச்ச சீஸை போட்டுடலாம். நான் வந்து சீஸ் ஆக்சுவலாக இதுக்கு மொசரல்லா சீஸ் போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து என்கிட்ட நார்மல் சீஸ் இருந்து அதை எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லா இடத்துலையும் நம்ம படுற மாதிரி போட்டுருவோம். நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு நிறைய சீஸ்லாம் நிறையா போட்டு நம்ம அழகாக பண்ணி தரலாம். ஸோ இப்போ இந்த ப்ரெட்டு மேலே, அந்த சீஸ் போட்ட ப்ரெட் மேலே இதை எடுத்து வைக்கிறோம். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணது மேல் பக்கம் வர மாதிரி இருக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பேன் வச்சாச்சு. பேன் சூடாகிடுச்சு. இப்போ இது மேல் தடவுனோலே அது கீழ்ப்பக்கம் வர மாதிரி போட்டுடணும். இப்போ மேலே எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த மிக்ஸை எடுத்து மேலே தடவி விட்டுடலாம். கேர்ஃபுல்லாக அழகாக பார்த்து டக்குன்னு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதை தடவி விட்டுருங்க. இப்போ எல்லாம் தடவி விட்டாச்சு. இப்போ நம்ம பொறுமையாக அழகாக திருப்பி போட்டுடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்துருச்சு. இந்த சைடு நல்லா கோல்டன் கலரில் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த 4 சைடுமே வந்து நல்லா வெந்து வரும். ஸோ வந்து நம்ம போடுற அந்த சீஸ் வந்து உருகி வெளியே வராமல் இருக்கும். பாருங்கள், சீஸ் எதுவுமே வந்து நமக்கு வெளியே வரவே இல்லை. 4 பக்கமும் நல்லா முறிஞ்சு வந்திருக்கு, முறுமுறுன்னு அழகாக. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், பொறுமையாக திருப்பி போட்டுருவோம். பாருங்கள், இந்த பக்கம் நல்லா முறிஞ்சு அழகாக வந்திருக்கு இல்லையா. ஸோ இன்னொரு அந்த சைடும் இதே மாதிரி வரட்டும். ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்குமே நம்ம அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நம்மளோட சீஸி கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக எடுத்து நம்ம ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். ஸோ நம்மளோட கார்லிக் ப்ரெட்டு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் சீஸ் டிப் பண்ண போகிறோம். இதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். அது சூடாகட்டும். சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டுருவோம். ஓகே, இது நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவு
மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு உடனே நல்லா கிளறி விட்டுறணும். அது கட்டி ஆகாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 கப் அளவு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் ஊற்றிடலாம். காய்ச்சின மில்க் தான் அது. 1/2 கப் அளவு அதையும் ஊற்றி கலந்து விட்டுருவோம். விஸ்க் இருந்துச்சுன்னா நல்லா கலரலாம். கொஞ்சம் எதுவுமே கெட்டியாகாமல் நல்லா வரும். இப்போ நான் வந்து துருவின சீஸு, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா அப்படி சுற்றி விட்டுருவோம் சீஸையும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா, அதாவது ஒரு 1 மினிட் போதும் இது செய்கிறதுக்கு, நமக்கு 1 நிமிஷம் அளவு. நல்லா பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கரெக்டாக வந்துருச்சு. நம்மளோட சீஸ் டிப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த டிப் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்மளோட சீஸி கார்லிக் ப்ரெட்டும் சீஸ் டிப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணுறேன். அந்த சீஸ் பாருங்களேன், அழகாக உள்ளே நல்லா செட் ஆகிடுச்சு. இதே நீங்கள் மொசரல்லா சீஸ் போட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரி இழுத்துட்டு வரும். இது நம்ம நார்மல் சீஸ் போட்டிருக்கனால வரல. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அது கட் பண்ணால் எதுவுமே வெளியே வரவே இல்லை. பாருங்களேன், அழகாக உள்ளேயே எல்லாம் இருந்துச்சு. ஓரெல்லாம் நல்லா முறிஞ்சு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்லிக் சீஸ் ப்ரெட்டும் அப்புறம் சீஸ் டிப்பும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே போல் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து மார்னிங் டிஃபன் மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய். See you.